சுந்தரம் ஹாஸ்பிட்டல் கேண்டீன் வாசலுக்கு அருகில் நின்று கொண்டு சிகரெட் பிடித்து கொண்டிருந்த போது கிருத்திகாவிடமிருந்து பரத்திற்கு அழைப்பு வந்தது. செல்போனை காதில் வைத்து சொல்லுங்க கிருத்திகா என்றான். மறுமுனையில் கிருத்திகா, பரத், வி காட் தி கல்பிரிட்ஸ், அன்னைக்கு நீ எடுத்து கொடுத்த அந்த துண்டு பேப்பர் தான் மெயின் க்ளூ என்றாள். புரியல கிருத்திகா. அந்த துண்டு பேப்பர் பாலக்காடு பார்ல ஒரு அக்யூஸ் லிக்கர் வாங்கினதுக்கான ரசீது. மொத்தம் 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணு அனிக்காவை எட்டிமடை கிட்ட தூக்கி இருக்கானுங்க. விக்டிம் பாடியிலிருந்து எடுத்த 3 பேரோட செமன் டெஸ்ட்டுக்கு போயிருக்கு. அதுல ஒருத்தனோட செமன் டெஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாம போஸ்ட்மார்டம் நடந்த அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் மார்ச்சுவரி கிட்ட அந்த அக்யூஸ் 2 பேர் நின்னுகிட்டு இருந்தது சிசிடிவில தெளிவா பதிவாகி இருக்கு. ஸோ எவிடன்சஸ் ஆர் ஸ்ட்ராங். அது என்னமோ நீ ஹெல்ப்புக்கு வந்தா மட்டும் எல்லா கேஸும் ஈஸியா சால்வ் ஆகிடுது. அப்புறம் ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா நீங்க கொஞ்சம் வர்றியா? கொஞ்சம் ரீடிங்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு. கண்டிப்பா வர்றேன் கிருத்திகா என்று கூறிவிட்டு தொடர்பை துண்டித்தான் பரத். பஞ்சு சுடும் வரை சிகரெட்டை இழுத்தவன் எஞ்சி இருந்ததை கீழே போட்டு ஷூ காலால் அதை மிதித்தான். நிதானமாக நடந்து ஹாஸ்பிட்டலிற்குள் சென்றான். அங்கு வராண்டாவில் திருவாளர் சுந்தர மகாலிங்கம் என்பவருடைய ஆளுயர ஓவியத்தை சுவற்றில் பொருத்தி அதற்கு சந்தன மாலையை மாட்டியிருந்தார்கள். அவர்தான் இந்த சுந்தரம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நிறுவனர். அவர் இறந்து 8 வருடங்களாகின்றது. அவரும் ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிந்தவர். இன்று கோவிலில் நேர்ந்த அனுபவம் பரத்திற்கு மிகுந்த சோர்வை தந்தது. லிப்டில் ஏறாமல் மெதுவாக படிகள் வழியே 3வது மாடிக்கு சென்றான். நேராக அவன் அறைக்குள் சென்று அங்கிருந்த சேரில் உட்கார்ந்தான். தன் முன்னிருந்த டேபிளில் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் தலை சாய்த்து படுத்து கொண்டான். மெதுவாக அந்த அறையின் வெப்பம் குறையத் தொடங்கியது. அவனை சுற்றிலும் குளிர் அதிகமாகியது. உறைபனியைப் போல சில்லென்ற 2 கரங்கள் அவன் தோள்களை இறுக பற்றி கொண்டன. பரத் ஒருவித சலிப்புடன் நிமிர்ந்தான். அவனுக்கு எதிரில் சுந்தரம் நின்று கொண்டிருந்தார். ஆம், அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங் நுழைவு வாயிலில் ஓவியமாக காட்சி தரும் அதே சுந்தர மகாலிங்கம் நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்தை தவிர மொத்த உருவமும் பார்ப்பதற்கு ஒரு காட்சி பிழை போல இருந்தது. ஓ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை என்று நினைத்து கொண்ட பரத் அவரை பார்த்து, சார், இன்னைக்கு என்னோட உடம்பு ரொம்ப வலிக்குது, நான் வேணா நாளைக்கு வச்சு விடட்டுமா ப்ளீஸ் என்றான். சுந்தரம் இப்போது அவன் கைகளை பிடித்து இறுக்கமாக அழுத்தினார். பார்ப்பதற்கு அவர் இவனிடம் கெஞ்சுவதைப் போல இருந்தது. சரி, இவர் விடமாட்டார் என்று நினைத்தவன் மெதுவாக எழுந்து அறையை விட்டு வெளியில் வந்தான். லிஃப்ட் வழியாக ஹாஸ்பிட்டலின் கீழே வந்தவன் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வந்து அங்கு பூ விற்று கொண்டிருந்த பூக்கார பெண்ணிடம் 2 முழம் மல்லிகை பூவை வாங்கினான். மீண்டும் ஹாஸ்பிட்டலிற்குள் வந்து 2வது பில்டிங்கில் இருந்த கோமா பேஷண்ட்டுகளுக்கான ஐசியூவிற்குள் நுழைந்தான். அங்கிருந்த நர்ஸ், சார், ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட்டுட்டு உள்ள போங்க என்றாள். அவள் சொன்னதை சட்டை செய்யாமல் அங்கிருந்த விஐபிகளுக்கான ஸ்பெஷல் ரூமிற்குள் சென்றான். அந்த விஐபி அறைக்குள் எந்த அசைவுமின்றி படுத்திருந்தார் திருமதி ரமணி சுந்தர மகாலிங்கம். அவர் தலையில் அவன் வாங்கி வந்த மல்லிகை பூவை வைத்தான். சார், என்ன பண்றீங்க? அதெல்லாம் வைக்கக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகிடும் என்றார் அங்கிருந்த புதிதாய் வேலைக்கு சேர்ந்திருந்த டியூட்டி டாக்டர். அவரை சட்டை செய்யாமல் காலையில் சுபா கொடுத்த குங்குமத்தை பாக்கெட்டிற்குள்ளிருந்து எடுத்து ரமணி அம்மாவின் நெற்றியில் அழகாக வைத்து விட்டான். அவன் பின்னாடியே வந்த சுந்தரம் இப்போது ரமணி அம்மாவின் அருகில் அமர்ந்து அவர் உடலை மெதுவாக அணைத்து கொண்டார். அதை பார்த்து சங்கடமான ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு அங்கிருந்து திரும்பி நடக்கத் தொடங்கினான் பரத். விஜிதாவும் காயத்ரியும் ஐசியூவின் ஒரு மூலையில் நின்று கொண்டு இவனை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஐயையோ, இவன் சைக்கோ மட்டுமில்ல, சரியான லூசுடி என்றாள் காயத்ரி. அதே நேரம் ரமணி அம்மாவின் உடல் லேசாக அதிரத் தொடங்கியது. மதியம் 3 மணியளவில் ஹாஸ்பிட்டலில் இருந்து காரில் கிளம்பினான் பரத். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனைக்கு அருகில் செல்லும் போது அன்று மாலை கிருத்திகா அவனை அழைத்தது நினைவிற்கு வந்தது. அவன் உடலும் மனமும் மிகுந்த சோர்வாக இருக்கவே கிருத்திகாவிடம் மறுநாள் பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்து காரை வேறு பக்கம் திருப்பினான். சிறிது தூரம் சென்றவுடன் காரின் பின் சீட்டில் கர்ண கடூரமாய் அழுகுரல் கேட்டது. காரை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தான் பரத். இறந்து போன அனிகாவின் உருவம் பின் சீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தது. டாக்டர் கிருத்திகா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை இன்ஸ்பெக்டரிடம் விவரித்து கொண்டிருந்தாள். அந்த பொண்ணு அனிகாவோட வலது பக்க தோள்பட்டை டிஸ்லோகேட் ஆகியிருக்கு. அவளோட கருப்பை வாயை சுற்றி சிராய்ப்பு காயங்கள் நிறைய இருக்கு. ஹெவி லாஸ் ஆஃப் பிளட். பிஎஸ்ஏ டெஸ்ட் மூலமா 2 வெவ்வேறு ஆண்களோட செமன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். காலையில் என்கிட்ட 3 பேருன்னு சொன்னீங்க.
பரத்தின் குரல் கேட்டு அதிர்ச்சியுடன் திரும்பினாள் கிருத்திகா. ஹலோ மிஸ்டர் என்று இன்ஸ்பெக்டர் அதட்டவே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க என்றாள் கிருத்திகா. ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு பரத்தை முறைத்து பார்த்தபடி அங்கிருந்து சென்றார் இன்ஸ்பெக்டர். என்ன பரத், இவ்வளவு சீக்கிரம் என்றாள் கிருத்திகா. அந்த மார்ச்சுவரியின் குளிரை தாண்டி அவளுக்கு வியர்க்க ஆரம்பித்தது. உங்க ரேட் எவ்வளவு? பரத், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் என்றால் கோபமாக. சாரி, இப்போ சரியா கேட்குறேன், எவ்வளவுக்கு விலை போனீங்க? இதை கேட்ட கிருத்திகாவின் கண்களில் நீர் திரள ஆரம்பித்தன. இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை பரத், அந்த 3 பேர்ல ஒருத்தன் ரொம்ப பெரிய இடம், சொல்லப்போனா இந்த கோயம்புத்தூர்ல பாதி பிஸ்னஸ் அவங்களுடையது தான் என்றாள். பரத் கிருத்திகாவை முறைத்து பார்த்தான். நீங்களும் ஒரு பொண்ணு தான், உங்களுக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு. கற்பழிப்பு ஒரு பொண்ணுக்கு அவ மரணத்தை விட கொடுமையானதுன்னு நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்க. ஐ எம் ஹெல்ப்லெஸ் பரத். கிருத்திகாவின் குரல் கமறியது. சில வினாடிகள் அவளை முறைத்து பார்த்தவன், இனிமே எதுக்கும் என்ன நீங்க கூப்பிடாதீங்க என்றான். பரத் ப்ளீஸ் லெட் மீ எக்ஸ்பிளைன் என்று அவள் குரலை பொருட்படுத்தாமல் வேகமாக திரும்பி நடந்தான். மார்ச்சுவரி வாசல் வரை வந்தவன் சட்டென்று திரும்பி கிருத்திகாவை பார்த்து, தயவு செஞ்சு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிக்கோங்க, நீங்க வாழுற முறையும் உங்க நன்னடத்தை மட்டும்தான் உங்களோட இறுதி தீர்ப்பை எழுதும். எந்த கோவிலும் எந்த பரிகாரமும் நாம தெரிஞ்சே செஞ்ச தப்ப சரி பண்ணிடாது. நான் பார்க்குற விஷயங்களும் என்னோட அவஸ்தையும் உங்களுக்கு சொன்னா புரியாது. இந்த உடம்பு படுற வேதனையை விட ஆன்மாவோட வேதனை பல மடங்கு அதிகம் என்று சப்தமாக கூறிவிட்டு வெளியில் வந்தான். மார்ச்சுவரை விட்டு வெளியில் வந்தவனின் கழுத்தை 2 கரங்களால் பிடித்து இறுக்கியது அனிகாவின் உருவம். பரத் கோபத்துடன், உன்னால முடிஞ்சா தயவு செஞ்சு என்னை கொன்னுடு, நீ அனுபவிக்கிற வேதனையை நான் 20 வருஷமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றான். அவன் கழுத்தை இறுக்கிய அனிகாவின் பிடி தளர்ந்தது. மெதுவாக அவன் தோளில் சாய்ந்து அழத் தொடங்கியது. பரிதாபத்திற்குரிய அந்த பிரேதாத்மாவின் தலையை ஆதரவாய் வருடினான் பரத். அதே நேரம் மார்ச்சுவரிக்குள் கிருத்திகா செல்போனில் யாரையோ அழைத்தாள். மறுமுனையில் ஹலோ என்று ஒரு ஆண் குரல் கேட்டது. சார், வி மைட் ஹாவ் எ ப்ராப்ளம். யாரால? டாக்டர் பரத் என்றாள் கிருத்திகா. சுந்தரம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் தயாளனை வார்த்தைகளால் உலுக்கிக் கொண்டிருந்தார் மிஸ்டர் மோகனசுந்தரம். அவர்தான் அந்த மருத்துவமனையின் தற்போதைய தலைமை நிர்வாகி மற்றும் காலம் சென்ற சுந்தர மகாலிங்கத்தின் மூத்த மகன். ஹவு டேர் ஹீ இஸ்! புருஷனை இழந்த என் அம்மாவுக்கு, அதுவும் இந்த ஹாஸ்பிட்டல் அவங்களும் ஒரு உரிமையாளர், அவங்களுக்கே பூவும் பொட்டும் வைக்கிறான்னா என்ன தைரியம் அவனுக்கு! அவருடைய கோபம் அங்கிருந்த மற்ற டாக்டர்களை நடுங்கச் செய்தது. ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்த ராகவனுக்கு தன் நெடுநாள் வேண்டுதல் பலித்தது போல இருந்தது. அந்த பரத் இங்க வேலைக்கு சேர்ந்து 11 மாசம்தான் ஆகியிருக்கு. ஆனா கடந்த 8 மாசமா எல்லா வெள்ளிக்கிழமையும் எங்க அம்மாவுக்கு ஐசியூல போய் பூவும் பொட்டும் வச்சிருக்கான். ஆனா இது வரைக்கும் யாரும் ரிப்போர்ட் பண்ணல. 3 நாள் முன்னாடி புதுசா வேலைக்கு சேர்ந்த அந்த டாக்டர் பயந்து போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இல்லனா இதுவும் வெளியில தெரிஞ்சிருக்காது. ஓபி பார்க்க மாட்டானாமே, ஐயா சர்ஜரி மட்டும்தான் பார்ப்பாரோ? ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் மதிக்க மாட்டான், சீனியர்ஸ்க்கு மரியாதை தர மாட்டான், அப்புறம் என்ன தேவைக்கு அவன் இன்னும் இங்க வேலையில் இருக்கான்? மோகனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் தடுமாறினார் தயாளன். மிஸ்டர் மோகன், பரத் இஸ் டேலண்டட் அண்ட் வி நீட் ஹிம் என்றார். நம்ம நாட்டுல தெருவுக்கு 4 டாக்டர்ஸ் இருக்காங்க, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் என்றார் மோகன். தயாளன் மேற்கொண்டு பேச முடியாமல் தவித்தார். ஐயா ஏதோ மினிஸ்டருக்கு நெருக்கமாமே. மோகனசுந்தரத்தின் பேச்சில் நக்கல் தெரிந்தது. மிஸ்டர் மோகன், அவன் ஏன் அப்படி செஞ்சான்னு தெரியல, நான் அவனை விளக்கம் கொடுக்க சொல்றேன். தயாளன் சமாளிக்க முயன்றார். ஒரு விளக்கமாறும் அவன் கொடுக்க வேணாம். நானே ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் கிட்டையும் சீஃப் மினிஸ்டர் கிட்டையும் அவனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நாளைக்கு அவன் வந்தா அவனோட டெர்மினேஷன் லெட்டரை மட்டும் அவன்கிட்ட நீங்க கொடுங்க, அது போதும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த டாக்டர் ராகவனுக்கும் கார்த்திகேயனுக்கும் காதில் இன்பத்தேன் பாய்ந்தது போல இருந்தது. ஸ்ரீதரன் ஃபேக்டரியில் இருந்து அவருடைய காரில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அவருடைய மடியில் இருந்த லேப்டாப்பில் சில தரவுகளை சரிபார்த்து கொண்டிருந்தார். அப்போது டாக்டர் தயாளனிடம் இருந்து அவருடைய செல்போனுக்கு அழைப்பு வந்தது. குட் ஈவினிங் டாக்டர், சொல்லுங்க. சுபா பக்கத்தில் இருக்காங்களா? இல்லை டாக்டர், ஐ எம் ஜஸ்ட் ரிட்டர்னிங் டு மை ஹோம். கொஞ்சம் சாய்பாபா காலனியில் இருக்கிற எங்கள் வீடு வரைக்கும் வர முடியுமா? கண்டிப்பாக வரேன். எனிதிங் அர்ஜென்ட்? சில வினாடிகள் யோசித்த தயாளன், எஸ், பரத்தை இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் டெர்மினேட் பண்ணிட்டாங்க என்றார். இதை கேட்டு லேசான அதிர்ச்சியுடன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் டாக்டர் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தார் தயாளன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.